இந்த வீடியோவில் இருக்க ஒவ்வொரு சவுண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ரேம்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டெம்பரரியான ஸ்டோரேஜ். இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உதவும். முதல்ல ரேம் என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃபோனில் இருக்கிற இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாவெல்லாம் அது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிக்கும். இப்படி பண்ணுறதுனால உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகும். எப்படின்னா அது ஒவ்வொரு டைமும் ஹார்ட் டிஸ்க்லேருந்து அதுக்கு தேவையான டேட்டாவெலாம் எடுக்கிறது பதில் அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எடுக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வேலை. அதனால தான் ரேம் ரேம் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரேம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதால் அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிக டாஸ்க்கை ரன் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது நிறைய பண்ணிக்கலாம், ப்ரௌசரில் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போதுக்கு 4GB 8GBன்னு இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ரேம் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்காக இருக்கும். அப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது நீயே சொல்லு. சரி, இப்போ எவ்வளோ கெப்பாசிட்டி ரேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து என்னோடய சஜஷன் மட்டும்தான். ஆனால் உங்களோட பர்சனல் யூஸை பொறுத்ததுக்கு இதை மாறலாம். நான் பயன்படுத்துகிறது 4GB ரேம் தான். எனக்கு இது இப்போ போதுமான அளவு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுக்காக ஒரு 8GB ரேம் 6GB ரேம் இருந்தாலே ஓரளவு நார்மல் யூஸ் அந்த மாதிரி யூஸுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இருங்க அதிக ரேம் இருந்தால் மட்டும் போதும், நம்ம மொபைல் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது போய் என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலும் பிசியும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு ரேம் மட்டுமே போதாது. அப்புறம் உண்மையிலேயே நம்ம ஃபோன் ஸ்பீடுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.